ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான உதவியை செய்து கொடுத்து உன் மனசை மகிழ்விப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையாய் நேர்மையாய் வாழுகிற உனக்கு உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதுக்காக வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டதானே, இனிமே உனக்கு மான அவமானங்களை தாண்டி நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான பொறுப்பை இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கிறேன். யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை மனசுக்குள்ளே தூக்கி சுமந்து இதயத்துக்குள்ளே வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண் கலங்காதே. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே காதில் வாங்கிக்கிட்டு இந்த சாயப்பா கிட்ட உன் மனசில் இருக்க விஷயங்களை சொல்லு. நிச்சயமாக உன் எல்லா கஷ்டங்களும் தவிடுபொடியாகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் உதவி செய்வேன். இந்த சாயப்பா உன் வாழ்வில் இருக்கும் துக்கங்களையும் துயரங்களையும் துடைத்தெறிஞ்சு என் அருளாலும் என் கருணையாலும் பல கோடி மடங்கு நன்மைகளை உனக்கு தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ என்ன விதைக்கிறியோ, அதாவது நீ என்ன செய்தியோ அதுதான் உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும்ன்றத ஒருபோதும் மறந்துடாம எல்லாருக்கும் நல்லதை நினச்சி நல்லதையே செய்ய பழகிக்கோ என் செல்லமே. நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த சாயப்பா நிச்சயம் பதில் கொடுப்பேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையை இன்பம் பொங்கும் மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். காரணம் இல்லாமல் நான் யாருக்கும் எதையும் வாழ்க்கையில் செய்கிறதே கிடையாது. அதுக்காக உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கெல்லாம் நான் இதுக்காக தான் செஞ்சேன் இதுக்காக தான் செஞ்சேன்னு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீயாகவே அத்தனையும் கடந்து போ. காலம் மாற மாற வருஷங்கள் வர வர நான் உனக்காக என்ன செஞ்சேன், ஏன் செஞ்சேன், எப்படி செஞ்சேன்றது உனக்கே புரிய வரும். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் நல்லதுக்காக மட்டுமே நான் செய்கிறேங்கிறத நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன்னுடைய நிஜமான பலம் என்ன, நீ எவ்வளவு திறமைசாலிங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்ட தான் போகிறேன். கீழே விழுந்த இடத்துலையே நீ அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்காத. ஏன்னா நீ கீழே விழுந்துட்டியேன்னு கேலி பண்ணுறவங்க கூட அதிகபட்சம் 5 நிமிஷம் கேலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் யார் என்ன சொன்னாலும் அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருப்பேன். கடந்து போன வாழ்க்கையையும் நீ கடந்து வந்த கஷ்டங்களையும் நினச்சி இப்போ வருத்தப்படுறதால எதுவும் மாற போகிறதில்ல. நடந்து முடிஞ்ச விஷயங்களெல்லாம் விட்டுட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசிச்சினா நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன்னு செல்லமே. உன் தலைவிதியாக உனக்கு என்ன எழுதப்பட்டிருந்தாலும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ யாரையும் குறை சொல்லாதே. ஏன்னா உனக்கு எது நடக்கணும்னு இருக்கோ, நீ செஞ்ச கர்மாக்கள் என்னவோ அதன்படி தான் உனக்கு எல்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நீ எப்படி வாழணுங்கிறத உனக்கு நீ தான் கற்றுக் கொடுக்கணும். நீ படித்த புத்தகமோ நீ சந்திக்கிற மனிதர்களோ கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீயாகவே எல்லா விஷயங்களையும் களத்தில் இறங்கி தப்பாக செஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற வித்தையை கற்றுக்கணும் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் நம்பிக்கையோட ஓம் சாய்ராம், இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே புத்துணர்ச்சியோட உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் உன் நம்பிக்கையை நீ கைவிட்ட வேண்டாம். உறுதியான தைரியமான மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த உலகத்தின் எந்த நிகழ்வுகளும் பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூடவே தானே இருக்கேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்குறேன். கடந்த காலத்தை நினச்சி நீ கலக்கம் கொள்ளவும் வேண்டாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயப்படவும் வேண்டாம். இந்த நிகழ்காலத்தை மட்டும் நீ மனசில் வச்சு முயற்சி செஞ்சினா அதுக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. சில விஷயங்கள் நீ எவ்வளவு எதிர்பார்த்தாலும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு கண்ணீர் வடிக்காதே. என்னை அழுக வைக்கிறீங்களே சாயப்பா, உங்களுக்கு கண் இருக்கா இல்லையான்னு என் மேலே நீ கோபப்படாதே. உன் சாயப்பா
என் அன்பு குழந்தையான உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு தேவையானதை எல்லாம் கூடிய சீக்கிரமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எதையும் யோசிச்சு குழப்பம் அடையாதே. கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதான்ற அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ எல்லாத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாமே செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லாமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உனக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்து. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை தேடி வந்து உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். உன் எதிர்காலம் என் கையில் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கு. அதனால் உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படவே வேண்டாம். கூடிய சீக்கிரமே இன்னையிலிருந்தே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வரும்படி நான் செய்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் எழுச்சியை உண்டாக்கி உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்து உன் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அதுக்காக நீ நொறுங்கி போகாதே. எல்லாத்தையும் சரி செய்யதானே இந்த சாயப்பா இருக்கேன். என்ன மனசில் நினச்சினா உன் கஷ்டங்களை என்கிட்ட சொன்னீனா அனைத்தையும் சரி செஞ்சு நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன் என் செல்லமே. நான் உன்னை மறந்துட்டேன், உன் பிரார்த்தனைகளை காது கொடுத்து கேட்கலன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. உன்னை எப்படி மறப்பேன்? என் செல்ல பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் மனசில் என்னுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறாய். நான் உன் மனசில் உன் அன்புக்குரிய நம்பிக்கைக்குரிய அப்பாவாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்தையும் நான் யாருக்கும் சும்மா கொடுக்கறது கிடையாது. நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கான வேலைகளை செஞ்சு கொடுப்பேன். இந்த சாயப்பா உன்கிட்ட கேட்குறது 2 காசு மட்டும்தான். ஒன்று நம்பிக்கைங்கிற காசு, இன்னொன்று பொறுமைங்கிற காசு. வேறு எந்த கோடியான பணமெல்லாம் எனக்கு வேண்டாம். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பொறுமையாக இருந்தாலே நான் உனக்காக வேலை செஞ்சு வெற்றியை கொடுப்பேன். அழகான விஷயங்களை எல்லாம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்து நடத்தி கொடுக்குறேன். இனி நடக்க போகிறதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக நீ மகிழத்தான் போகிறாய் என் செல்லமே. உனக்கு இருக்கும் சிக்கல்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்ல தருணங்களை நான் உருவாக்குறேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராக. சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உடல் சோர்வும் மனசோர்வும் உன்னை வாட்டினாலும் அதுக்காக நீ கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா நானே உனக்கு தேவையான சக்தியையும் அமைதியையும் கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ என்ன நடந்தாலும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கிறேன். என் திருவடிகளை சரணடைந்த உனக்கு எல்லா கவலைகளும் நீங்கும்படியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்யும்போது எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக உண்மையான அப்பாவாக நான் இருக்கேன். நீ அமைதியாக உழைச்சா மட்டும் போதும். யார்கிட்டையும் அதிகமாக பேசாதே. அதே போல் உன்னுடைய கனவு என்ன, லட்சியம் என்னங்கிறதையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. நீ அமைதியாக இருக்கிறத பல பேர் பலவீனம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னுடைய இந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் உன்னை உச்சத்தை தொட வைக்கும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பாட்டுக்க உனக்கான பாதையில் சரியான வேலைகளை செஞ்சுட்டு சந்தோஷமாக போய்கிட்டே இரு. எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். இந்த சாயப்பாவின் அருளால் நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ எதற்காகவும் மனம் தளராதே. கவலையில் இருக்கக்கூடிய உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன்.
நீ வெளியில் போகும்போதும் நான் தான் உனக்கு துணையாக வர்றேன். திரும்ப நீ வீட்டுக்கு வரும்போதும் நான் தான் முன்வாசலில் நின்று உன்னை வரவேற்கிறேன். நீ கவலைப்படும் போதெல்லாம் உன் கவலைகளுக்கு வந்து மனசுக்குள்ள ஆறுதல் குரல் கொடுப்பதும் நான் தான். இது எல்லாத்தையும் செய்கிற நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற மாட்டேனா? இதோ உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு, உன் ஆசை நிறைவேறுவதற்கு என்னாலான எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு தர்றேன். ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்குதோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அனைத்தையும் சரி செய்ய உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயம் நீ எதிர்பார்க்குற உதவிகளை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் என் தங்கமே.